ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கணும். ரொம்ப வதங்கணும் தேவையில்லை, ஓரளவு வதங்கினா போதும். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்திற்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், சின்னதாக கட் பண்ணி. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கட்டும். மட்டன் கிரேவிக்கு மட்டனை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இந்த கிரேவிக்கு இன்றைக்கி 250 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கிலோ மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் இல்லை சின்ன சைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக போடக்கூடாது. இப்போ மட்டன் ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள். மட்டன் கிரேவிக்கும் மிளகுத்தூள் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணால் போதும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கறியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க.
2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தயிர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்கட்டும் அடுப்புலேயே. இப்போ 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கறியிலே தண்ணி விடும், நிறைய தண்ணி ஆட் பண்ண வேணாம். 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 7 விசில் விடட்டும். இப்போ 7 விசில் வந்துருச்சு. இப்போ கிரேவி சூப்பராக இருக்குது, பார்க்கவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!